இந்த வீடியோவில் ஸ்கூல் யூனிஃபார்ம் பெனஃபார்ம் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் 2.5 மீட்டர் துணி இருக்குது. இப்போ இதில் இந்த ஒரு சைடு வெட்டு பாகத்தில் என்ன பண்ணணும், 2 பக்கமும் கரபாகம் இருக்குல்ல, இந்த 2 கரபாகத்தையும் ஒன்றா அப்படி வச்சிடணும். இது டபுள் பர்த்து கிளாத். இது இப்போ 2 கரபாகத்தையும் ஒன்றா வச்சிட்டோம். அந்த சைடு மடிப்பு பாகமாக இருக்குது. இப்போ 4ஆக மடிச்சிட்டோம். இதில் கரபாகம் 2 இருக்கும், மடிப்பு பாகம் 1 இருக்கும். நம்ம சைடு வைக்கிறது எப்பயுமே மடிப்பு பாகமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது பாடியுடைய உயரத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாடி உயரம் இதிலேருந்து 14.5 + 1 15 வச்சுக்கிறோம். பாடி உயரம் 14.5 + 1 15 வச்சாச்சு. இதில் மார்பு சுற்றளவு 9 + 1.5 10. இப்போ எக்ஸ்ட்ராவே நமக்கு இந்த அளவுக்கு துணி இருக்குது. இதில் மார்பு சுற்றளவு 9 + 1.5 10, உயரம் 14.5 + 1 15 வச்சுருக்குறோம். இப்போ இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து இப்படி மடித்து போட்டுட்டோம்னா, முன்கழுத்து தனியாக பின்கழுத்து தனியாக வெட்டணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ யூனிஃபார்முக்கு ஒரே அளவாகவே வெட்டிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுமேன்றதுனால நான் மடித்து போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ முன்கழுத்து கொஞ்சம் இறக்கமாகவும் பின்கழுத்து கொஞ்சம் தூக்கலாகவும் வெட்டணும் அப்படின்னா இந்த மெத்தடில் இப்படி மடித்து போட்டோம்னா நமக்கு தனித்தனியாக வெட்டிக்கலாம். இதில் பக்கக்கழுத்து 2 இன்ச்சு, இதிலேருந்து முன்கழுத்து 4.5, பின்கழுத்தும் 4.5 தான், அப்படியே சேர்த்து வெட்டிடலாம். அடுத்தது ஷோல்டர். இந்த பக்க கழுத்துலேருந்து ஷோல்டர் 3.5 + 1/2 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஹாம்கோல் வைக்கும்போது இதிலேருந்து 6 இன்ச்சு வச்சுங்க இப்படி. அடுத்தது பாடி ஷேப் 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம ஷேப் எடுக்கும்போது இந்த மார்க் பண்ணிக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி வச்சிடணும். இங்கே 6 இன்ச்சு வச்சோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 6 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1.25 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் வளைவு போட்டுடணும் இப்படி. அதே மாதிரி இதிலேருந்து இப்படி பாக்ஸ் போட்டு இங்கே வளைவு போட்டுடலாம் இப்படி. இது அப்படியே சேர்த்தே வெட்டிடலாம். மொத்தமான கிளாத்தாக இருக்கிறதுனால தனித்தனியாக அப்படியே வெட்டியிருக்கிறேன். இப்போ பாடி வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்கர்ட்டு வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். கரபாகத்தை 2த்தையும் இப்படி ஒன்றா மடிச்சிட்டோம். அந்த சைடு மடிப்பு பாகமாக இருக்குது, அதை இப்படி மடிச்சிடணும். இப்போ 4 மடிப்பாயிட்டுது. இது பாவாடையுடைய உயரம் 23.7 இன்ச்சு. நான் இது ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் பட்டையாக மடித்து தைக்கணும் அப்படின்றதுனால 7 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடித்து போட்டதில் இந்த சைடு மடிப்பு பாகம் இருக்கும், அதை இப்படி கட் பண்ணிக்கிறோம். இதில் பேக் சைடில் ஓப்பன் பீஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் 2 சேர்த்து அது கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சுருக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 பீஸையும் எடுத்து ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டிருக்குறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும் 1/2 இன்ச் அளவுக்கு. அடுத்தது கழுத்துக்கு கைக்கு நம்ம பீஸ் கொடுக்கணும். அதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இதிலேருந்து மார்க் பண்ணிக்கணும் இப்படி.
இப்போ வெட்டி வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடணும். வெட்டின பீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டாக ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஒரு சைடு மட்டும் ஒரே ஒரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு தையல் போட்டுடணும். இந்த ஓப்பனுக்காக வெட்டியிருக்கிறோம்ல, இந்த கேப்பில் இந்த பீஸை வைக்கணும். வைக்கும்போது இந்த மடித்து தைச்சிருக்கிறது இந்த பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சிடணும். கால் இன்ச் அளவுக்கு அப்படியே பிடிச்சி தைக்கணும். இந்த இடத்துல வளைவு வருதில்ல, அங்கே மட்டும் சுருக்கம் கொஞ்சோண்டு இப்படி வைக்கணும். ஒரு 3 ஃப்ளீட் இந்த இடத்துல வச்சோம்னா போதும். இந்த இடத்துல கொஞ்சோண்டு கட் பண்ணி விடணும். தையலில் படாமல் லைட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அடுத்தது படிமான தையல் போடணும். இதை இப்படி வச்சுக்கணும். இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே தையல் போடணும். கரெக்டாக இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல சென்டரில் இருக்கணும். இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடணும். இப்போ இதில் சுருக்கம் இல்லாமல் மேலே படிமான தையல் போட்டோம். அடுத்தது இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுல்ல, அதனால் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டோம்னா இது வெளியில் இப்படி எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். தையல் போடும்போது இந்த தையலுக்கும் நடுவில் இந்த பட்டை இருக்கும், அதுக்கப்புறமா அந்த தையல் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரே மாதிரியே வரும். தைக்கும்போது லைட்டாக இப்படி கிராஸ் வர மாதிரி இருக்கும். அது சுருக்கம் வராத அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தையல் போடணும். அடுத்தது கைக்கு வைக்கணும். இப்படி கழுத்தில் வச்ச மாதிரியே தான் இந்த இடத்துல சுருக்கம் வச்சு அப்படியே தச்சு திருப்பணும். இது தைக்கும்போது இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தைக்கலைன்னா இப்படி தைச்சிட்டு நம்ம திருப்புறம்ல இந்த இடத்துல பிசுறு வந்துடும். கழுத்தில் இங்கே பிசுறு வந்துடும். அதனால் 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக இந்த மேல் துணிலையும் தையல் இருக்கணும். அதே மாதிரி அடி துணிலையும் தையல் இருக்கணும். இதே மாதிரி தையல் போட்டு திருப்பினோம்னாக்கா பிசுறு இல்லாமல் இருக்கும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக கழுத்தில் கையில் எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீட்டாக ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கணும். இப்போ பாவாடை உயரம் 23க்கு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அங்கே அர்க்கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்படி அர்க்கட் பண்ணிக்கணும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக. இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு பீஸ் எடுத்து இந்த அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல அந்த அளவுக்கு இப்படி மடிச்சுட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நமக்கு நல்லா அடையாளம் தெரியும். இந்த இடத்துல இந்த கோடு அடையாளம் தெரியும். அடுத்தது இப்படி மடித்து வச்சு தையல் போட்டுடலாம். இது மாதிரி தைச்சிட்டு திருப்பி பார்த்தோம்னா கரெக்டாக பட்டையாக இருக்கணும். கிராஸெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இழுத்து தைச்சோன்னா தான் முறுக்குன மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மேல் துணி அடி துணி ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியே லூஸ் விட்டு தைக்கணும். இப்போ தைச்சது மாதிரியே இந்த பீஸையும் தைச்சிடணும். இந்த மாதிரி மடிச்சு தைச்சிட்டு இப்போ இது ஒரு பீஸ் தான் வச்சுருக்கிறேன். மடிச்சு தைச்சிட்டு இந்த இடத்துலேருந்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தோம்னா பெருசும் சின்னதுமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணிடலாம். அதை அடுத்தது இந்த 2 கரபாகம் வச்சுருக்கிறோம்ல ஒரு சைடு மடிப்பு பாகம் வர்றதில்ல இங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். சின்னதாக பண்ணணும். இப்போ சுருக்கம் வைக்கும்போது நல்ல பக்கமாக அப்படி வச்சுக்கணும். மடிச்சு வச்சது பின் பக்கமாக இருக்குது. நல்ல பக்கத்தில் அப்படி வச்சுட்டு பட்டையாக அப்படி வச்சிடணும். அடுத்தது ஒரு பீஸ் எடுக்கும்போது இப்படி வைக்கணும். இப்போ வைக்கிறது பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறேன். ஒரு ஃப்ளீட்ஸ் இப்படி வரணும். இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி வரணும். இப்போ இதில் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அளந்து பார்த்தோன்னா இடுப்பு சைடில் 20 வருது. அப்போ என்ன பண்ணணும், இந்த அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல இதிலேருந்து இது வரைக்கும் 10 வர மாதிரி சுருக்கம் வச்சிடணும். இதிலேருந்து இது வரைக்கும் 10 வரணும். வந்ததுன்னா நமக்கு கரெக்டாக 20 வந்துடும். இப்போ சுருக்கம் வச்சதை நம்ம அளந்து பார்த்தோம்னா இதிலேருந்து இது வரைக்கும் கரெக்டாக 20 வருது. அப்போ இதை எடுத்து இதில் ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பாடியில் ஜாயின் பண்ணும்போது இது பக்கம் நல்ல பக்கமாக வச்சிடணும். நம்ம மடிச்சு வச்சுருக்கிறோம்ல இந்த பீஸ் இது மேலே இப்படி இருக்கணும். இந்த பேக் சைடில் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல இதுலேருந்து இது ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இந்த அர்க்கட் பண்ணியிருக்கிற வரைக்கும் இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்தோம்னா 10 இருக்குது. 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 11.5, உயரம் 11.5, அகலம் 2 இன்ச் வச்சு 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கணும். நல்ல பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்படி இதை கரெக்டாக வெட்டிடலாம். இதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு வைக்கிறது எக்ஸ்ட்ரா பீஸு இதை சின்னதாக அப்படி மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு இந்த தையல் மேலேயே வைக்கணும். இப்படி இந்த இடத்துல இப்படி மடிச்சு விட்டுணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிக்கணும். ரஃப் அடித்து முடிச்சு இப்போ வைக்க போகிறது கொக்கி பீஸு. இதுவும் நல்ல பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கத்தில் இந்த ஒரு பீஸை 2ஆக அப்படி மடிச்சிடணும். இல்லை ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடணும். இப்போ இதை மேலே உள்ளதை 1/2 இன்ச்சு மடிச்சிடணும். மடிச்சுட்டு ஃபுல்லாக மடிச்சிடணும். இந்த பீஸை மடிச்சுட்டு இப்படி பார்த்தோம்னா சென்டரில் இங்கே தையல் போட்டது இருக்கும்.
இதில் எக்ஸ்ட்ரா பீஸு கொக்கி பீஸ் இப்படி ரெண்டும் வச்சாச்சுது. வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு இப்படி பார்த்துக்கணும். இப்படி பார்த்துட்டு இதில் கொஞ்சம் இப்படி மேலே கீழே இருந்ததுன்னா இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இதில் இவ்வளோ தூரம் வரைக்கும் இப்போ கொக்கி பீஸ் வச்சு முடிச்சாச்சு. இதுலேயே நம்ம ஸ்கட்டை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா வச்சுட்டு இப்படி திருப்பினோம்னா இந்த இடத்துல இதோடு நின்று போயிடும். இடுப்புக்கு கீழே நமக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும் போட்டு கட்டுறதுக்கு. நம்ம கரெக்டாக இந்த சுருக்கம் வச்சுருக்கிறோம்னா இதுக்கு நேரில் ஒரு கொக்கி வச்சிடலாம். கொக்கி வச்சிட்டோம்னாக்கா இடுப்புக்கிட்ட டைட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கட்லேயும் கொஞ்சோண்டு கட் பண்ணி ஓப்பன் கொஞ்சோண்டு அதில் செஞ்சிடணும். இதை கரெக்டாக இப்படி சென்டரில் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த இடத்துல இதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இங்கே கட் பண்ணிடணும். இங்கே கட் பண்ணியிருக்கிறோம்ல இதிலேருந்து ஒரு 1.5 இல்லைனா 2 இன்ச் அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உயரம் 4 இன்ச்சு, அகலம் 2 இன்ச்சு வச்சு, ஏன்னா இதில் இந்த பீஸ் வைக்க போகிறோம்ல அதுக்காக இந்த பீஸ் வெட்டியிருக்கிறேன். இப்போ இந்த பீஸ் கட் பண்ணியாச்சுது. இப்போ இதில் தச்சிருக்கிறது எல்லாமே இதில் பேக் சைடில் இங்கே இருக்குது. இது நல்ல பக்கமாக இருக்குது. இப்போ நம்ம வைக்கிறதும் என்ன பண்ணுறோம், மடிச்சு தைச்சிருக்கிறது எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இது நல்ல பக்கம். இப்போ இதுவும் நல்ல பக்கம், இது வச்சுருக்கிறதும் நல்ல பக்கம். ரெண்டுமே இப்படி நல்ல பக்கம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அங்கேருந்து இப்படி வி ஷேப்பில் இங்கேருந்து இப்படி வி ஷேப்பாக வந்து தைச்சி முடிச்சிடணும். இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி இந்த வி ஷேப்பில் இப்படி வந்துடணும். இப்போ தைச்சிட்டோம்ல, இந்த தையல் இருக்குல்ல இதுக்கு நேராக இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். தையலில் படாத அளவுக்கு, ஆனால் அது வரைக்கும் ஷார்ப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் சுருக்கம் இருக்காது. இப்போ இதை எப்படி திருப்பிக்கணும், இந்த பீஸை இந்த வெளிப்பக்கம் இப்படி இருந்ததில்ல, இந்த பீஸை அப்படியே உள்பக்கமாக திருப்பி வச்சு படிமான தையல் போடணும். பாடி கீழே இதில் வச்சுருக்குறேன். இதில் கொக்கி பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல ஓப்பன் பீஸ்க்காக இந்த இடத்துல இந்த பீஸ் எடுத்து வச்சிடணும். இப்போ இது ரெண்டுமே நல்ல பக்கமாக இருக்கும். இந்த கொக்கியிலேருந்து, ஏன்னா நாங்கள் தைச்சிட்டு வரும்போது இந்த இடம் கேப் விழுந்துருச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை இந்த பக்கத்தை இதிலேருந்து ஜாயின் பண்ணிடலாம், இந்த பக்கத்தை இதிலேருந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடு வைக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லேருந்து வச்சு இது ஃபுல்லும் ஜாயின் பண்ணிடணும். இதில் இந்த பிசிறு பாகத்தை இந்த பாடி பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு பாடி மேலே அப்படியே படிமான தையல் போடணும். பெல்ட்டு போகிறதுக்காக இந்த இடத்துல வார் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் 2, பேக் சைடில் 2, இந்த ஷோல்டருக்கு நேராக வச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். இது அகலத்தில் 1.5 இன்ச் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நீட்டு சைஸாகவே எடுத்துருக்கிறேன். தச்சிட்டதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இப்படி மடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிக்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மடிப்பு மடிக்கணும்.
தைச்சதுக்கப்புறமா 2.5 இன்ச் இருக்கணும். 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். 2 சைடு மடித்து தைக்கிறதுனால 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இதே சைஸில் 4 பீஸ் கட் பண்ணிக்கணும். இந்த ஓப்பன் பீஸ்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இந்த இடத்துல ஒரு பீஸு, இந்த இடத்துல ஒன்று வச்சு நம்ம தைச்சி திருப்பிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பீஸ் வச்சிடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இதில் வைக்கும்போது இந்த 2 சுருக்கத்தையும் சேர்த்த மாதிரி வச்சு இங்கே ஒரு தையல் அப்படியே ரஃப் அடிச்சிடணும். அடுத்தது இதை அப்படி மடிச்சிடணும். லேசாக இந்த வார் கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா பாடியிலையும் ஸ்கட்லையும் இதில் சுருக்கம் வந்த மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி வச்சுட்டு தையல் போட்டணும். இதில் 4 பக்கமும் இந்த பீஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது சைடு ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி அந்த சைடு ஜாயின் பண்ணிடணும். தைச்சிட்டு பார்த்தோம்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கணும் ஃபினிஷிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.